என் அன்பு உறவுகளே, அன்பு வணக்கம். பாலப்பள்ளம் பேரூராட்சி உட்பட்ட பகுதி யோவான் சாலை உறவுகளே. பாலப்பள்ளம் பேரூராட்சியில் அந்த ஜங்ஷனுக்கு பக்கம் நிழற்குடைக்கு பக்கத்துலேயே மதுபான கடை இருக்குது. அப்போது அங்கே மதுபான கடை இருக்குது, ப்ளஸ் பாரம் இருக்குது, மது அருந்துகிற விடுதி. இப்போ அதுக்கும் அரசு அனுமதி கொடுத்து செயல் நடைமுறை ஆகிட்டுருக்கு. மற்றபடி ஆனால் இங்கே கொஞ்சம் வருடங்களாகவே மண் சாலையாகவே இருக்குது. புறம்போக்கு வழிச்சாலை, இது மண் சாலையாகவே இருக்குது. இதில் சாலை அமைத்து கொடுங்கன்னு நம்ம கோரிக்கை விட்டு 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 தளர்ச்சி அடைஞ்சிட்டோம். தெருவிளக்கு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை விட்டு 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 தளர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஆனால் அரசு என்ன செய்யுது? மதுபான வியாபாரம் மட்டும்தான் செய்துட்ருக்கு. தற்போது வர இந்த யுவான் சாலை அந்த நடுச்சாலையிலேயே மது அருந்துகிற நிகழ்வு தான் நடக்குது. அப்போ என்ன மாற்றங்க உறவுகளை? என்ன மாற்றம் அப்படி நடந்துட்டு? இந்த மதுபான கடை மாறுனா மாற்றம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு பேரறிஞர் அண்ணா வழியில் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம். இப்போ என்ன மாற்றம்? தாவேகா திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாறி என்ன மாற்றம் நிகழ்ந்துட்டு? ரெண்டு ஆட்சியும் ஒன்று தானே, ஒரே நிலைப்பாடில் தானே செயல்படுது. தற்போதும் இந்த நடுவழி சாலையிலேயே மது அருந்துறாங்க, பிளாக்கில் விற்றுட்டு இருக்காங்க. கள்ள சந்தையில் மது விற்பனையும் நடந்துட்டு இருக்கு பாலப்பள்ளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில். அப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு? காவல்துறைக்கு தெரிந்து நடந்துட்டுருக்கா, தெரியாமல் நடந்துட்டுருக்கான்னு அதுவே ஒரு கேள்விக்குறி. மக்கள் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க, காவல்துறை காசு வாங்குறாங்கன்னு. இப்போ எது நன்மை, எது நடந்திருக்கு மக்களே, உறவுகளே? அன்பு வணக்கம்.